வீட்டுல ஒவ்வொரு நாளும் ஒரு டிராமா போட வேண்டியிருக்கு. சை, என்னத்த பண்ணி தொலை. எதையாவது. ஐயோ, எனக்கு இருக்கிறது ஒரே சித்தப்பாக்கா. அவரும் போயிட்டாருன்னா என்ன எதிர கேட்கறதுக்கு எனக்கு ஒரு நாதி கூட இல்ல. மகேஷ், நமக்கு யாரு இருக்கிற பயமா இருக்குக்கா. என்னம்மா நீ அப்படியே நிக்கிற? போய் உன் துணிமணையெல்லாம் எடுத்து வை, நேரமாவது. ஒரு வாரம் ஆகுமா போயிட்டு வரதுக்கு? அதுக்காக அதுக்கு தேவையான எல்லாத்தையும் எடுத்துக்கோ. என் சித்தப்பாமா, நான் வர வரைக்கும் அது உயிரை கையில பிடிச்சுக்கோங்க. ஏமா அப்படியே நிக்கிற? ட்ரெஸ் எல்லாம் போய் எடுத்து வைமா, நேரமாவது. அம்மா, நானும் கண்டிப்பா வரணுமாமா? இது வரணுமாவா? என்னங்க இவ எப்படி சொல்றா? சுத்தி, நீ கண்டிப்பா வரணுமா உங்க தாத்தாவை பாக்குறதுக்கு? நாங்க எல்லாரும் ஊருக்கு போனதுக்கு அப்புறம் தனியா வீட்ல இருந்து என்ன பண்ண போற? போதுமா, ஒரு தடவை உன்னை வீட்டுல தனியா விட்டு போன கஷ்டமே போதும். நீ உயிர் பொழைச்சு வந்திருக்க, என்னால மறுபடியும் உன்னை தனியெல்லாம் விட்டு போக முடியாது. கிளம்பு மா, ப்ளீஸ்மா, நீங்க போயிட்டு வந்துருங்களேம்மா. நான் ஜாக்கிரதையா இருந்துக்கிறேம்மா, ப்ளீஸ்மா. ஏங்க, எனக்கு மட்டும்தான் இவ பொண்ணா? நீங்க வாய் திறந்து ஒண்ணுமே சொல்ல மாட்டீங்களா? சாப்பிடுறதுக்கு மட்டும்தான் வாய் திறப்பீங்கல்ல? உங்க பொண்ணு தானேங்க, ஏதாவது சொல்லி அவளை கிளப்பி விடுங்க. அதான் நீயே சொல்றல மகேஸ்வரி, உன் பேச்சையே கேட்கலன்னா என் பேச்சு என்ன கேட்கவா போகுது? ஆமா, ஏதாவது சொன்னா எல்லாத்துக்கும் நான் தானே சொல்லுங்க. எல்லாம் என் முன்னாடி மட்டும்தான். நான் பின்னாடி போனதுக்கு அப்புறம் என்னென்னலாம் பேசுறீங்கன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? மகேஷ், இப்ப சுருதி கிட்ட நான் பேசுறதுக்கும் இப்ப நீ பேசிட்டு இருக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்? ஏன் எதையோ முடிச்சு போட்டு பேசிக்கிட்டு இருக்க? சுருதி, இதெல்லாம் உனக்கு தேவையாமா? நாமளே அவசரமா கிளம்புறோம். அம்மா சொல்றது கேட்டு நீயும் கிளம்புமா. உங்க அம்மாவோட சித்தப்பா பெரிய மனுஷன். அவருக்கு உடம்புக்கு சரியில்லாத நேரத்துல போகலன்னா அது நல்லா இருக்காது இல்லம்மா. சித்தப்பா, சித்தப்பா, துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு கிளம்புமா. சுத்தி போமா, துணி எடுத்து வைமா, டைம் ஆச்சு. போ போமா போ. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்லி சொல்லிதான் எல்லாம் தெரியும். அதான் நீ சொன்னு அவ கிளம்பி போயிட்டால. அவ போயிட்டாக்கா, இந்த வீட்டுல சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் சொன்னாதானே எல்லாம் தெரியுது. ஏங்க, எதுக்குங்க இப்ப வாயை பார்த்துட்டு நிக்கிறீங்க? உங்க துணிமணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு கிளம்பி போய் கார் ரெடியா இருக்கான்னு பாருங்க. சித்தப்பா, வாழ்க்கைன்னு இப்படி போகுது. அண்ணா, பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்போ ஒண்ணுமே தெரியாத மாதிரி இப்படி வந்து படுத்து கிடக்குறீண்ணே. டேய், நான் என்னடா பண்ண? பூங்குடி அக்காவை மறக்க தாயத்து கட்ட வச்சு அரஸ்ட்னு சொன்னதுனால அண்ணனும் எது நிஜம் எது கனவுன்னு தெரியாம கன்ஃபியூஸ் ஆகி இப்ப பியூஸ் போய் கிடக்குறாருண்ணே. ஏண்டா, விட்டா எல்லா பழியும் ஏமல தூக்கி போடலான்னு பாக்குறீங்களா? ஏண்டா டேய், அவ சும்மா இருந்தாலும் நீ சும்மா இருக்க மாட்ட போல இருக்கே. ஏதோ நான் மட்டும்தான் அவனை சாமியார் கிட்ட கூட்டு போன மாதிரி பேசுற. நீ தானே கூட வந்த? அண்ணே, நான் கூட எல்லாம் வரல, துணைக்கு தான் வந்தேன். நீ துணைக்கு வரல, எனக்கு வினையா வந்திருக்க. என்னவோடா, பேச்சுலரா இருந்த வரைக்கும் நிம்மதியா இருந்தேன். காதல் கல்யாணம்னு பண்ணி எந்த ஒரு முடிவு எடுக்க முடியாம ஒரே இம்சையா இருக்கு. ஒரு நேரம் பார்க்கும்போது பூங்குடி செய்யறதான் சரின்னு சொல்லி என் புத்திக்கு படுது. ஆனா இன்னொரு பக்கம் பார்க்கும்போது அவ தேவையில்லாம பண்றாளோன்னு தோணுதுடா. உடனே எந்த முடிவு எடுக்க முடியல. டேய், என்னடா இப்படி சொல்ற? நீ பூங்குடிய உண்மையாவே மறக்கதான் சாமியார பார்க்க வந்தியா, இல்ல அந்த நேரத்துல அப்படி உனக்கு தோணுச்சா? டேய், நான் பூங்குடிய மறக்க நினைக்கிறது எனக்காக இல்லடா. அப்படி நினைச்சிருந்தா
அது நான் செத்ததுக்கு சமம்டா. என்னடா? டேய், அவ எனக்கு உயிர்றா. அதனாலதான் அவளுக்கு ஒண்ணுன்னா என்ன அறியாமலே நான் துடிச்சு போயிடுறேன். ஓ, அவளை நான் வெறுத்தா உங்ககிட்ட பேசுற மாதிரி அவகிட்ட பேச மாட்டேன்டா. அவ எனக்கு வேணும்னு என் உள் மனசு சொல்லுது. ஆனா என் அம்மாவை மீறி என்னால எதுவுமே பண்ண முடியல. ம்ஹும். எங்க அம்மா என் மேல நம்பிக்கை வச்சிருக்காங்களே. அப்புறம் ஏன்டா உனக்கு இப்படி ஒரு நினைப்பு? பூங்குடி கிட்ட பேசி தொலைக்க வேண்டியது தானே? அதான்டா என்னாலே முடியல. நான் ஏன் விலகி போறேன்னு அவளுக்கே தெரியும். அவ பண்ற போராட்டமும் எனக்கும் புரியுதுடா. உண்மையை சொல்ல போனா என்னை விட என் குடும்பத்து மேல அவ தான் பாசமா இருக்கா, நல்லாவும் பாத்துக்கிறா. அவளை வாசல்ல நிக்க வச்சாலும் என் வீட்டோட எல்லா சாமியா வாசல்லே நின்னு எல்லா நல்லதும் அவதாண்டா பண்றா. அது எல்லாமே எனக்கே தெரியும். ஓ, ஆனா இதெல்லாம் அவகிட்ட சொல்லி உரிமையா பேசுறதுக்கும் பழகிறதுக்கும் மனசு ஒத்து போக மாட்டேங்குதுடா. அதனாலதான் அவளை மறக்க நினைச்சனே தவிர மத்தபடி வெறுத்து இல்லடா. இப்பவும் பாரு, நான் இங்கிருந்து என் நிலைமைய மட்டும்தான் யோசிக்கிறேன். ஆனா அவ நிலைமைய பத்தி யோசிக்காம என் குடும்பத்துக்கு எது நல்லதுன்னு தவிச்சிட்டு இருப்பாடா. இருந்தாலும் அவளை என் மனசு ஏத்துக்க மாட்டேங்குது. அவ பண்ணது ஒரு தப்பு தான், ஒரே ஒரு தப்பு தான். ஆனா அது பெரிய தப்பு. அந்த ஒரு தப்பை மட்டும் என்னால மன்னிக்கவும் முடியல, மறக்கவும் முடியல. ஏய், நீயும் திருட்டு பையதான்டா. ஆமா, அவளை மறக்கணும்னு சொல்ற, விட்டு கொடுக்காமயே பேசுற. இப்ப அவ கூட சேர்ந்து வாழ போறியா இல்ல அவளை பிரிஞ்சிருக்க போறியா? ஏதாவது ஒண்ணு சொல்லு. ஏய், இன்னும் எப்படா கேட்க சொல்ற? ஒன்னா சேர்ந்து வாழணும் இல்ல பிரிஞ்சிடணும். ரெண்டும் இல்லாம இப்படிலாம் போட்டு குழப்ப கூடாது. பூங்குடி வேணுமா வேணாமா? உங்க அப்பாக்கு மருமகளை வீட்டுக்குள்ள கொண்டு வரணும், உனக்கு உன் பொண்டாட்டி கூட சந்தோஷமா இருக்கணும். அதனால நீங்களும் அவ கூட சேர்ந்துக்கிட்டு அம்மாவை ஒதுக்க நினைக்கிறீங்கல்ல? இப்ப பாரு, இந்த போனை வச்சு எஸ்கேப் ஆயிடுவான். அம்மா கால் பண்றாங்க, என்னன்னு கேட்டுட்டு வரேன்.